நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். தேவன் நம் மத்தியிலே நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக எழுந்தருளி இருக்கிறக்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தினாலே எரிகோவின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது என்று இங்கே எபிரேய நிருபக்காரர் எழுதுகிறார். இதை குறித்து நாம் கடந்த வாரத்திலும் பார்த்தோம். விசுவாசம் என்பது அன்பின் அடிப்படையில் வருகிறது என்று நாம் பார்த்தோம். அன்பில்தான் விசுவாசம் இருக்கிறது, அன்பின் அடிப்படையில் தான் விசுவாசம் இருக்கிறது, அன்பின் அடிப்படையில் தான் நம்பிக்கை இருக்கிறது. நமக்கு எந்த அளவுக்கு ஒருவரை அறிந்திருக்கிறோமோ அந்த அளவு நாம் அவரில் அன்பு கூறக்கூடிய இடத்தில் இருக்கிறோம். அந்த அன்பு தான் அவரை பற்றிய அறிவு தான் நமக்கு அன்பையும் அங்கே விசுவாசத்தையும் நம்பிக்கையும் கொண்டு வருகிறதாக இருக்கிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், தேவனுடைய ஜனமாகிய நாம், தேவனை எந்த அளவுக்கு நாம் அறிந்திருக்கிறோமோ அந்த அளவில் தான் நம்முடைய விசுவாசம், நம்பிக்கை, அன்பு அவர் மேல் இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 11ஆம் அதிகாரம் நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறபடி விசுவாசத்தின் விசுவாச வீரர்களின் பட்டியலாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நமக்குள்ளே விசுவாசத்தை துவங்குகிறவரும் நம்முடைய விசுவாசத்தை முடிக்கிறவரும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று 12ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, நம்மை சுற்றி இருக்கிறார்கள் என்று 12ஆம் அதிகாரம், எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறத வாசிப்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட எல்லோரும் மேன்மையான விசுவாசத்தின் சாட்சிகளாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசத்தினால் நற்சாட்சி பெற்றிருக்கிறார்கள் என்று 11ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் விசுவாசத்தினால் நற்சாட்சி பெற்றிருந்தாலும் நம்மை அல்லாமல் அவர்கள் பூரணர் ஆக முடியாது என்று 11ஆம் அதிகாரத்தின் கடைசியிலே போடப்பட்டிருக்கிறது. 12ஆம் அதிகாரத்திலே மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், விசுவாச வீரர்கள் நம்மை சுற்றி இருக்க, நாம் பாவமான பாரமான எல்லாவற்றையும் தள்ளி விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து நமக்காக நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை நாம் பொறுமையோடு ஓட வேண்டும் என்று எபிரேய நிருபக்காரர் சொல்லுகிறார். நமக்கு ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. பரம அழைப்புக்கு அழைக்கப்பட்ட பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணும் அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமான கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். நமக்கு முன்பாக வைக்கப்பட்ட ஓட்டத்தை நாம் ஓடும்படியாக கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்க்க வேண்டும். நமக்குள்ளே விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவரும் ஆகிய அவரை நோக்கி பார்க்க வேண்டும். மற்றவைகள் நம்முடைய விசுவாசத்தை, நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய காரியங்கள் நம்முடைய விசுவாசத்தை அசைத்து விடக்கூடாது என்பதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அதுதான் முக்கியமான விஷயம். விசுவாசத்தினால் ஜெயம் பெற்றவர்களுடைய சாட்சி பட்டியலிடப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? விசுவாசத்தினால் தான் நாம் ஜெயத்தை பெற வேண்டும். ஒரு பழைய ஏற்பாட்டு சம்பவத்தின் ஆதாரமான ஒரு புதிய ஏற்பாட்டின் வசனத்தை நாம் இப்பொழுது பார்த்திருக்கிறோம். இந்த காரியங்கள் எப்பொழுது நடந்தது என்றால், யோசுவாவின் புஸ்தகத்தின் 5-6 அதிகாரங்களிலே இந்த சம்பவங்கள் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. யோசுவா புஸ்தகத்தின் 5ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதி துவங்கி அங்கே 6ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே அவர்கள் எரிகோவை ஜெயித்தார்கள். விசுவாசத்தினாலே அவர்கள் யோர்தானை கடந்தது மாத்திரமல்ல, இங்கே விசுவாசத்தினாலே அவர்கள் எரிகோவை ஜெயிக்க வேண்டும். எரிகோ ஒரு பலம் வாய்ந்த பட்டணமாக இருக்கிறது. அன்றைக்கு இருந்த நிலவரத்தின்படி அது ஒரு முன்னேற்றம் அடைந்த ஒரு பட்டணமாக இருக்கிறது. அரண் சூழ்ந்த ஒரு பட்டணமாக இருக்கிறது. அது துன்மார்க்கமும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பட்டணமாக இருக்கிறது. தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கும் தேவனுடைய ஜனத்துக்கும் மத்தியிலே ஒரு எரிகோ இருக்கிறதை அவர்கள் உணர்கிறார்கள். நம்முடைய வாக்குத்தத்தத்துக்கும் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கும் நமக்கு தேவனோடு உள்ள உறவுக்கும் இடையே ஒரு எரிகோ இருக்கிறது. நீங்கள் விரும்பினாலும் நீங்கள் விரும்பாவிட்டாலும், நீங்கள் அதை கண்டுபிடித்தாலும் நீங்கள் கண்டுபிடிக்காவிட்டாலும், நமக்கும் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கும் நமக்கும் நம்மை குறித்த தேவ சித்தத்துக்கும் நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவுக்கு மத்தியிலே ஒரு குறைபாட்டை உண்டாக்கும்படியாக ஒரு எரிகோ இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
நம்முடைய எரிகோ எது என்பதை நாம் முதலாவது கண்டுபிடிக்க வேண்டும் இல்லையா? நம்முடைய எரிகோ எது என்பதை நீங்கள் கண்டுபிடித்தால்தான் நீங்கள் அதை எப்படி ஜெயம் பெற வேண்டும் என்பதை தேவனிடத்தில் காத்திருந்து நாம் அதை அறிந்து கொள்ள முடியும் என்பதாக இருக்கிறது. நமக்கும் தேவனுக்கும் மத்தியில் இருப்பது என்ன? நமக்கும் தேவனுடைய சுதந்திரத்துக்கும் நடுவே இருப்பது என்ன? நமக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் நடுவே இருப்பது என்ன? நமக்கும் நாம் முன்னேற முடியாதபடிக்கு தடையாக நமக்கு இருப்பது என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ஒருவேளை அது விசுவாசத்தின் குறைவாக இருக்கலாம், ஒருவேளை அது ஆவிக்குரிய முயற்சியின்மையாக இருக்கலாம், அல்லது ஒருவேளை அது நம்முடைய சோர்வான ஒரு மனநிலைமையாக இருக்கலாம், அல்லது நம்முடைய பலகீனமாக இருக்கலாம், நம்முடைய வியாதியாக இருக்கலாம். மற்றவர்களால் நமக்கு சொல்லப்படக்கூடிய நம்மை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்மை சோர்வுக்குள்ளாக்கலாம், அது நமக்கு தடையாக இருக்கலாம். இவைகளை நாம் முதலாவது கண்டுபிடிக்க வேண்டும். நம்முடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய எரிகோ என்ன என்பதை முதலாவது நாம் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்தாலும் கூட அதை நாம் எப்படி மேற்கொள்ள முடியும் அப்படின்னா, தேவன் சொல்லுகிறபடி தான் நாம் மேற்கொள்ள முடியும் என்பதாக இருக்கிறது. யோசுவா ஒரு யுத்த புருஷன், ஆனால் அவர்தான் தேவனுடைய ஜனத்தை, யுத்த புருஷர்களை நடத்தக்கூடிய அங்கே சேனைகளின் அதிபதியாக இங்கே பூமியிலே நியமிக்கப்பட்ட தேவனுடைய மனிதனாக இருக்கிறார் இல்லையா? ஆனால் முதற்படி நான் கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், அவர்கள் எரிகோவை ஜெயிப்பதற்கு, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடிய அவர்களுடைய எரிகோவை ஜெயிப்பதற்கு, தங்கள் சுதந்திரத்துக்கும் தேவன் தங்களுக்கு வைத்த சுதந்திரத்துக்கும் தங்களுக்கும் நடுவாக இருக்கக்கூடிய எரிகோவை ஜெயிப்பதற்கு அவர்களுடைய விசுவாசம் எப்படியெல்லாம் கிரியை செய்ய வேண்டும் என்று அங்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதன் முதல் பகுதியை கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். முதலாவது விசுவாசத்தின் ஆராதனை என்று பார்த்தோம். விசுவாசத்தின் ஆராதனை, விசுவாசத்தின் அடிப்படையில் உள்ள ஒரு ஆராதனை. விசுவாசத்தின் ஆராதனை என்றால் என்ன? விசுவாசத்தின் ஆராதனை என்பது முற்றிலும் நம்மை ஒப்பு கொடுப்பதாக இருக்கிறது. யோசுவாவின் புஸ்தகம், யோசுவா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டார். யோசுவா தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். அங்கே ஒரு புருஷன் உருவின பட்டயத்தோடு நிற்கிறதை அவர் பார்க்கிறார். பார்த்த உடனே, நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்கிறார். அதற்கு அவர் அல்ல, நான் கர்த்தரின் சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். நான் கர்த்தரின் சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். என்றால் என்ன? நான் உங்களை சேர்ந்தவனும் அல்ல, உங்கள் சத்துருக்களை சேர்ந்தவனும் அல்ல, உங்கள் சூழ்நிலையை கையாளும்படியாக நான் இப்பொழுது வந்திருக்கிறேன். நம்முடைய சூழ்நிலைகளுக்கு மேலாக நம்முடைய தேவன் வல்லமையுள்ளவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் நம்முடைய எல்லா பிரச்சனைகளை விட நம்முடைய தேவன் பெரியவர். நம்முடைய சூழ்நிலைகளை விட தேவன் பெரியவர். நாம் எல்லோரையும் விட தேவன் பெரியவர். நம்முடைய வல்லமையோ, நம்முடைய பராக்கிரமமோ, நம்முடைய ஞானமோ, நம்முடைய பணமோ, நம்முடைய புயபலமோ நம்மை காப்பாற்ற முடியாது. பிரச்சனைகளிலே நாம் கண்களை ஏறெடுத்து தேவனை பார்க்கக்கூடிய அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். நாம் சூழ்நிலைகள் நமக்கு கடினமாக, நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் கடினமாக இருக்கும் பொழுது நாம் தேவனை நோக்கி பார்க்க பழக வேண்டும். பேதுரு அங்கே இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்து வருகிறார். இவர்கள் பயந்து நடுங்குகிறார்கள். ஆனால் அது அவர்தான் என்று அறிந்தவுடனே பேதுரு படகில் இருந்து குதித்தான் என்று எழுதப்படும். ஜம்ப்ட் அவுட் ஆஃப் த போட். படகில் இருந்து குதித்தான், தண்ணீரின் மேல் குதித்தான். அவன் அமிழ்ந்து விடவில்லை. ஏனென்றால் அவன் அப்பொழுது ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிறான். நடந்தான், அவன் அமிழ்ந்து விடவில்லை.
அப்பொழுதும் அவனுடைய நோக்கம், பார்வை அங்கே அவர் மேல் பதிந்திருந்தது. எப்பொழுது அவன் கடலின் சீற்றத்தை திரும்பி பார்த்தானோ அவன் உள்ளே மூழ்க துவங்குகிறான், அவன் சத்தமிடுகிறான், அவர் அவனை காப்பாற்றுகிறார். அப்ப பிரச்சனைகளிலே நாம் பிரச்சனைகளை உற்று நோக்கி கொண்டு இருந்தால் நாம் பிரச்சனைக்குள் மூழ்கி விடுவோம். பிரச்சனை நம்மை விட பெரியதாக காணப்படும். நாம் பிரச்சனைகளிலே தேவனை நோக்கி பார்க்க வேண்டும், தேவனை உற்று பார்க்க வேண்டும், நோக்கி பார்க்க வேண்டும். இங்கே பிரச்சனைகள் இவர்களுக்கு எதிராக எரிகோ இருக்கிறது. யோசுவா தன் கண்களை ஏறெடுக்கும் பொழுது சேனையின் அதிபதி அங்கே உருவின பட்டயத்தோடு நிற்கிறார். அவர் அவர்களையும் சார்ந்து இருக்கவில்லை, எதிரியையும் சார்ந்து இருக்கவில்லை. அந்த சூழ்நிலையிலே அவர்களுக்காக வந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? நம்முடைய பிரச்சனைகளிலே, நம்முடைய பாடுகளிலே, நம்முடைய இயலாமையிலே தேவன் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்ற வார்த்தையை தான் எல்லோரும் விரும்புகிறார்கள். அங்கதான் கூட்டம் சேரும் இல்லையா? அப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் விரும்புகிறார்கள். கண்டிப்பான வார்த்தைகள் ஜனத்தை சிதறடிக்கிறதாக இருக்கிறது. கண்டித்தால் போய்விடுவார்கள். ஏனென்றால் அவர்கள் அசையக்கூடியவர்கள், அவர்கள் விசுவாசத்தை பலமுள்ளவர்கள் கிடையாது, அவர்கள் வளர்ச்சி அடையாதவர்கள். ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி அந்த சூழ்நிலையை தாண்டி போய்விட வேண்டும் என்று நினைப்பார்கள். வெயிலுக்கு பயந்து வராதவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் இல்லையா? வெயிலுக்கு பயந்துருவான். அக்னியில் மலர்ந்தவர்கள் வெயில் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. அக்னியில் நீ மலர்ந்திருந்தால், அக்னியில் நீ பிறந்திருந்தால், வார்த்தையினால் நீ உருவாக்கப்பட்டிருந்தால் இல்லையா? அப்ப சூழ்நிலைகளை கண்டு நாம் அஞ்சுகிறவர்களாக இருந்தோமானால் நாம் தேவனை பற்றி அறிவில்லாதவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் முதலாவது ஒத்துக்கொள்ள வேண்டும். கண்டித்தால் போய்விடுவார்கள். அவர்கள் யார்? they are not sons, they are servants. வேலைக்காரன் தான் திட்டுனா இன்னொரு இடத்துல வேலை பார்த்துட்டு போயிடுவான். குமாரன் எங்க போவான்? வீட்டில் தான் இருப்பான். கண்டித்ததினால் வெளியேறுகிறவன் குமாரன் அல்ல, அவன் கூலிக்காரன். குமாரனுக்கும் கூலிக்காரனுக்குமான வித்தியாசம் இருக்கிறது. கூலிக்காரன் இங்க பிடிக்கலன்னா இன்னொரு இடத்துக்கு போவான். அவன் கடைசி வரை கூலிக்கு தான் அவன் பாத்திரனா இருப்பானே தவிர அவன் ஒரு நாளும் சுதந்திரத்துக்குள் வர முடியாது. கூலிக்கு இருக்கிறவன் கண்டிக்கிறது கூட தன்மையா கண்டிக்கணும்னு நினைப்பாங்க இன்னைக்கு. எப்படி? ஏலி கண்டித்தது போல. அப்ப நீ எங்கன்னா நீ சாகதான் லாய்க்கு, நீ மரணத்துக்கு பாத்திரவானாய் விடுவாய். இன்றைக்கு சைக்காலஜி எல்லாம் படித்து அவனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு ஆவிக்குரிய ரீதியில் ஹேண்டில் பண்றாங்க. யார் நீங்க எவ்வளவு படித்தாலும் சரி, நம்முடைய வார்த்தைகள் அல்ல, தேவனுடைய ஆவிக்கு, தேவனுடைய ஆவி அவனுக்கு கிரியை செய்வதற்கு அவன் ஒப்பு கொடுக்க வேண்டும். முதலாவது நம்முடைய வார்த்தைகள் இருக்கட்டும், அது எப்படிப்பட்ட வார்த்தையா இருந்தால் என்ன. இங்கு கண்டிதத்தை விரும்பாதவன் உலகத்தில் திட்டு வாங்காமலே வாழ்ந்துருவானா? அவனை ஒருவரும் திட்டி இருக்க மாட்டார்களா? பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில், என்னுடைய நிருபங்கள் உங்களை துக்கப்படுத்தினதுக்காக நான் கொஞ்ச காலம் துக்கப்பட்டேன், ஆனால் இப்பொழுது நான் அதற்காக வருத்தப்படுகிறது இல்லை. ஏனென்றால் அவைகள் உங்களை சரிப்படுத்துவதற்காக நான் எழுதியவைகள். அவைகள் உங்களை துக்கப்படுத்தினது மெய்தான். லௌகீக துக்கம் மரணத்தை கொண்டு வருகிறது. தேவனுக்கேற்ற துக்கமோ பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு ஏது இல்லாதபடிக்கு நமக்குள்ளே ஜீவனையும் பரிபூரணத்தையும் கொண்டு வருவதற்காக நமக்குள்ளே கிரியை செய்கிறது. என்னுடைய வார்த்தைகள் உங்களை துக்கப்படுத்தினதுக்காக நான் இனி ஒருபோதும் நான் வருத்தப்படுகிறது இல்லை, நான் சந்தோஷப்படுகிறேன். அந்த வசனத்தை வாசி 12 இருந்தா மேல 10 இருந்து வாசி. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தின் மேல 4:5 இருந்து வாசிங்க. துக்கம் உண்டாக்கினவன் அது துக்கம் உண்டாக்கினவன்
துக்கம் உண்டாக்கினவன் எனக்கு மாத்திரமல்ல, ஒருவாறு உங்கள் எல்லோருக்கும் துக்கம் உண்டாக்கினான். நான் உங்கள் எல்லார் மேலும் அதிக பாரம் சுமத்தாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும். ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் ஆழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். அந்தபடி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் எல்லாவற்றிலையும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதித்தறியும்படி இப்படி எழுதினேன். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்கள். 4ஆம் வசனம். அன்றியும் நீங்கள் துக்கப்படும்படிக்கு எழுதாமல் உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கே மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோட உங்களுக்கு எழுதினேன். இல்லையா? 2 கொரிந்தியர் 7:8 வாசிங்க. ஆதலால் நான் நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தி இருந்தும் அந்த நிருபம் கொஞ்சம் பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்தினது என்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டிருந்தும் இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறதில்லை. இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தின் 8 முதல் 10 வசனங்கள்ல என்னுடைய நிருபங்கள் உங்களுக்கு துக்கம் உண்டாக்கினதுக்காக நான் கொஞ்ச காலம் துக்கப்பட்டேன், கொஞ்சம் பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்தினது என்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டிருந்தேன். இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறதில்லை. ஏன் மனஸ்தாபப்படுகிறதில்லை? அது மாத்திரமல்ல, இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். அதான் விஷயம். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு ஏது இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. ஆவிக்குரிய ரீதியிலே கண்டிக்கப்படும் பொழுது, சபையிலே நாம் கண்டிக்கப்படும் பொழுது, நாம் அவைகளுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அது நமக்குள்ளே ஒரு ஜெயத்தை, ஒரு ரட்சிப்பை அது கொண்டு வருகிறதாக இருக்கிறது. ஒரு மனம் திரும்புதலை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. பிரச்சனைகளை நாம் பார்க்கக்கூடாது. நாம் தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்பதிலே நாம் கருத்தாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை, சபையில் சொல்லப்படும் ஆலோசனைகள், உபதேசங்கள் நம்மை சீர்பொருந்த செய்யக்கூடியதாக இருக்கிறது. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டுதான் 5 ஊழியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டாக, சுவிசேஷ ஊழியத்தின் பொருட்டாக என்று எழுதுகிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம். இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக. 12 வசனம். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் இதற்காக தான் 5 உத்தியோகஸ்தர்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதில் 3 பேர் முக்கியமானவர்கள் என்று சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தின் 28ஆம் வசனத்தில். இதெல்லாம் ஏன்? நாம் பிரச்சனைகளிலே, நம்முடைய குறைபாடுகளிலே, நம்முடைய தவறுகளிலே நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுக்கு நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும். சூழ்நிலையை கையாளக்கூடிய இடத்திலே தேவன் நமக்காக இறங்க வேண்டும் என்றால் நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். யோசுவா கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். அங்கே தேவனுடைய சேனைகளின் அதிபதி நிற்கிறார். அவர் சூழ்நிலையின் மேல் அதிகாரத்தை பெறும்படியாக அவர் கால்களிலே முற்றிலுமாக விழுந்து தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அது ஒரு தேவ தூதன் அல்ல, அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறதாக இருக்கிறது. எங்கெல்லாம் தூதனானவர் என்று வருகிறதோ நாம் அறிந்திருக்கிறபடி அது தேவதூதன் என்று நாம் எடுத்துவிடக் கூடாது. ஏனென்றால் தேவதூதர்கள் தங்களை வணங்குவதற்கு எப்பொழுதும் அனுமதிப்பது இல்லை என்பதை வேதம் பல இடங்களிலே நமக்கு சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்திலும் அதை குறித்து நமக்கு இருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அவன் முற்றிலும் கால்களில் அவன் விழுந்தான். யோசுவா அங்கே விசுவாசத்தின் ஆராதனையை முன்னெடுக்கிறார். ஆராதனை என்ற வார்த்தை, தொழுது கொள்ளுதல் என்ற வார்த்தை
ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலும் வருகிறது என்று கடந்த நாட்களே நாம் பார்த்தோம். அது ஈசாக்கை பலியிடக்கூடிய இடத்தில் அவன் வேலைக்காரர் இடத்துல சொல்லிவிட்டு போகிறார், நானும் பிள்ளையாண்டானும் போய் தேவனை தொழுது கொண்டு திரும்பி வருவோம் என்ற வார்த்தை. இப்ப தொழுது கொள்ளுதல் என்பது ஆவிக்குரிய ஆராதனை என்பது ஒரே ராகத்துல 4 பாட்டு எடுத்து பாடி அப்படியே அதை கொண்டு போய் எமோஷனலா நான் பேச வரல. இட் இஸ் நாட் அபவுட் எமோஷன். எமோஷனல்லாம் ஒரு கிறிஸ்தவத்துக்கு நம்ம போகக்கூடாது. உணர்ச்சி வசப்பட்ட கிறிஸ்தவம் அல்ல, உணர்வு பூர்வமான கிறிஸ்தவத்துக்கு வர வேண்டும். உணர்வு பூர்வமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஒப்பு கொடுத்தல், நம்முடைய கீழ்ப்படிதல் எல்லாம் உணர்வு பூர்வமாக இருக்க வேண்டும். உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடியது நிலை பெறாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உணர்ச்சி வசப்பட்டு விடக்கூடாது. விசுவாசத்தின் ஆராதனை என்று நான் சொன்னேன். அவன் முழுவதுமாக தன்னை ஒப்பு கொடுத்தான். அவன் தன்னுடைய பலத்தை அவன் நம்பவில்லை இல்லையா? அவன் இஸ்ரவேலின் சேனையை நடத்தி செல்லக்கூடிய அதிபதியாக, அங்கே தலைவனாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான். அவன் அதை நம்பி போய்விடவில்லை. அவன் அவருக்கு முற்றிலுமாக தன்னை ஒப்பு கொடுக்கிறான். தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்த இடத்திலே அங்கே அவனுக்கு ஆலோசனை, தெய்வீக ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. அடுத்தபடியாக விசுவாசத்தின் ஆராதனையிலே அவனுக்கு ஒரு வழி கிடைக்கிறது. என்ன? நீங்கள் எரிகோவை 7 நாள் சுற்றி வாருங்கள். எரிகோவையும் அதன் ராஜாவையும் அதன் யுத்த புருஷரையும் நான் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்று யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களிலே ஒரு விசுவாசத்தின் கிரியையை அவர்கள் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரங்களிலே யோசுவாவின் புஸ்தகம், யோசுவா 6ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை என்ற இடத்தில் அடைக்கப்பட்டிருந்த அந்த எரிகோவை கர்த்தர் யோசுவாவுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் யோசுவாவை நோக்கி 2ஆம் வசனத்தில் கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் அதன் யுத்த புருஷரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஆல்ரெடி கொடுத்துட்டேன் அப்படின்னு தான் இருக்கிறார். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும். இவர்கள் யார்? இவர்கள் எல்லோரும் யுத்த புருஷர்கள். இவர்கள் எல்லோரும் யுத்தத்தில் தேறினவர்கள். இவர்கள் ஒரு பயிற்சியை தாண்டிதான் வந்திருக்கிறார்கள். எகிப்திலே அடிமைகளாக இருந்த இவர்களை அவர்களை விடுதலையாக்கி வனாந்தரத்திலே அவர்களை பயிற்றுவித்து அவர்களை ஜெயம் பெறக்கூடிய ஒரு ஜாதியாக அவர் கொண்டு வருகிறார். அவர்களை கண்டு சகல ஜனங்களும் நடுங்கத்தக்கதாக தேவன் வைராக்கியமான அவர்கள் மேல் வைராக்கியம் கொண்டு கிரியை நடப்பித்துக் கொண்டு வருகிறார். எங்கும் அவர்களுக்கு ஜெயம் கொடுத்தார். இதோ பூமியின் எல்லா ஜனங்களையும் விழுங்கத்தக்கதாக இவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். ராஜாக்கள் இவர்களை கண்டு நடுங்குகிறார்கள். அப்படிப்பட்ட யுத்த புருஷர்களாகிய இவர்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து, 3ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள், இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். இதுதான் விசுவாசத்தின் கிரியை. இந்த விசுவாசத்தின் கிரியை என்ன? நாம் அறிந்திருக்கிறதிலே, நம்முடைய பலத்திலே, நம்முடைய ஞானத்திலே, நமக்கு தெரிந்திருக்கிறவைகளிலே நாம் நம்ம இஷ்டப்படி செய்கிறது அல்ல. விசுவாசத்துக்கு ஒரு கீழ்ப்படிதல் வேண்டும். விசுவாசத்துக்கு ஒரு ஒப்பு கொடுத்தல் வேண்டும். யோசுவா தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்த இடத்திலே அவனுக்கு தேவ ஆலோசனை கிடைக்கிறது. அந்த ஆலோசனைக்கு அவன் கீழ்ப்படிய வேண்டும். விசுவாசத்தின் கிரியை செய். விசுவாசம் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. விசுவாசத்தின் கிரியை மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. விசுவாசத்தின் கிரியை அங்க பஞ்ச காலத்திலே விசுவாசத்தின் கிரியையை ஈசாக்கு செய்கிறார். சாதாரண காலத்தில் அல்ல, பஞ்ச காலத்தில் நீ எகிப்துக்கு போக வேண்டாம் என்ற தேவனுடைய வார்த்தையை அவன் விசுவாசிக்கிறான்.
அந்த விசுவாசத்தை தன்னுடைய கிரியையிலே காண்பிக்கிறான். அது 30, 60 அல்ல, 100 மேனி அவனுக்கு பலன் தந்தது. நம்முடைய விசுவாசத்தின் கிரியை மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே ஜீவனை கொண்டு வரும். மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே அது பெரிய காரியங்களை செய்யக்கூடியதாக இருக்கிறது. பஞ்ச காலத்தில் அவன் விதை விதைத்தான். அவனை நம்பி இருந்த அனைவரும், அவனை சுற்றி இருந்த அனைவரும் இந்த விசுவாசத்துக்கு நேராக திருப்பப்படுகிறார்கள். இவனுக்காக தேவன் செய்த கிரியைகள் ஆச்சரியமானதாக அங்கே இருக்கிறது. விசுவாசத்தின் கிரியை மிக முக்கியமாக இருக்கிறது. இந்த யுத்த புருஷர்கள் ஏன் அப்படி எழுதியிருக்கிறார் ஆவியானவர்? இவர்கள் யுத்தத்துக்கு பயிற்றுவிக்கப்பட்டவர்கள், பராக்கிரமசாலிகள் தான். தாவீது சொல்லுகிறார், நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு வந்திருக்கிற, நான் இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனுடைய நாமத்தினாலே வந்திருக்கிறேன். விசுவாசம். ஏசாயா 28 அதிகாரம் 16 வசனம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். ஆங்கிலத்திலே the one who believes will not haste. அவசரப்பட மாட்டான். விசுவாசிக்கிறவன் அவசரப்பட மாட்டான். விசுவாசிக்கிறவன் பதறான். ஆனால் ஆங்கிலத்தில் விசுவாசிக்கிறவன் will not act hastily. haste will not act hastily. அவன் பதறி செய்ய மாட்டான். துரிதப்பட மாட்டான். அது அவசரப்பட மாட்டான். விசுவாசிக்கிறவன் பொறுமையோட காத்திருக்கக்கூடியவனாக இருப்பான். அவனுடைய விசுவாசத்தின் கிரியைகள் அதை காண்பிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது. 2 விஷயங்கள், விசுவாசத்தின் கிரியை, விசுவாசத்தின் காத்திருப்பு, 2 மிக முக்கியம். விசுவாசத்தின் ஆராதனையை பார்த்தோம். இப்ப 2வது விசுவாசத்தின் கிரியை, 3வது விசுவாசத்தின் காத்திருப்பு. விசுவாசத்தின் கிரியை என்ன? தங்களுக்கு தெரிந்தபடி அவர்கள் அங்கே முயற்சி செய்யவில்லை. யுத்த புருஷர் எல்லாரும் அதிகாலையில் எழும்பி அந்த கோட்டை சுவரின் ஒரு பக்கத்திலே துளை போடுவதற்கு முயற்சி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லலை இல்லையா? கண்ணமிட்டு கொள்ளையிடுகிறவர்கள் போல் நீங்கள் பட்டணத்தின் சுவர் மேல் ஏறுவதற்கு முயற்சி செய்யுங்கள், அதுவும் சொல்லலை. கோட்டை தாழ்பால்களை முறித்து உள்ளே பிரவேசித்து யுத்தம் செய்வதற்கு அவர்கள் முற்படவில்லை. இப்படிப்பட்ட ஆலோசனை அங்கே வரவில்லை. நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்பொழுது நம்ம என்ன பண்றோம்? நம்ம மனித முயற்சிகளை செய்ய பார்க்கிறோம். நம்முடைய அறிவுக்கு எட்டியபடி நாம் செய்ய பார்க்கிறோம். நம்மால் தான் உலகம் உருளுவதாக, நம்மால் தான் காரியம் நடப்பதாக, நாம் இல்லாவிட்டால் எல்லாம் முடிந்துவிடும் என்பது போல ஒரு எண்ணம் நமக்கு வருகிறது. இது மனித எண்ணம், இது மனித முயற்சி. மனித முயற்சி எங்கிருந்து வருகிறது? மனிதன் தன்மேல் வைத்திருக்கக்கூடிய விசுவாசம். நான் இல்லாவிட்டால், பொதுவாக குடும்பங்களில் குடும்ப தலைவர்கள் குடும்ப தலைவிகள் நினைப்பது, நம்ம இல்லாவிட்டால் இந்த குடும்பம் அவ்வளோதான் சொல்லுவாங்க. பூனை தன் கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் இருண்டு விடுமா? அது யாருக்கு? பூனைக்கு மாத்திரம்தான். உலகம் வெளிச்சமாக தான் இருக்கும், இயங்கிட்டே தான் இருக்கும். இதே போல மனிதனுடைய குறுகிய மூளை தான் இல்லாவிட்டால் எல்லாம் முடிந்துவிடும் என்பது போலவே இருக்கும். உலகத்தானே சொல்றான், நீங்க இல்லைன்னா இன்னொரு 2 நாள்ல அந்த பொசிஷனுக்கு வேற ஒரு ஆளை கொண்டாந்துருவாங்க. உலகம் இயங்கி கொண்டே இருக்கும். மோசேக்கு அப்புறம் என்ன அப்படின்னு இஸ்ரவேல் ஒருவனுக்கும் தெரியாது. ஆனால் தேவனுக்கு தெரியும். தேவன் ஒரு யோசுவாவை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். யோசுவாவுடைய காலத்துக்கு பின்பாக
யோசுவாவின் சொல்லை கேட்டு விசுவாசித்த ஜனத்தின் தலைவர், நியாயாதிபதிகள் இருந்தார்கள். அதுக்கு பின்பும் தன் ஜனத்தை செவியாக நடத்தும்படியாக நியாயாதிபதிகளை தேவன் எழுப்பினார். அப்படின்னா என்ன? நம்மேல் தேவன் வைத்த நோக்கம், அது தேவனுடைய செயல், தேவனுடைய கிரியை. அது ஒரு நாளும் நின்று போகிறது இல்லை. தேவன் வைத்த காரியங்கள் அது சரியாக நடக்கும். அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் முதலாவது தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அது விசுவாசத்தின் ஆராதனை. இரண்டாவது, தேவன் நமக்கு சொன்னதை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஒருவனிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவனாய் இருப்பான் என்றால் அவன் கற்பாறையின் மேல் தன் வீட்டை அஸ்திபாரப்படுத்தின ஒரு மனிதனுக்கு ஒப்பாய் இருப்பான். அது என்ன காற்றடித்தாலும், என்ன தண்ணீர் வந்து மோதினாலும் அது ஒன்றுமாகாது. அது தீயினால் சோதிக்கப்பட்டாலும் அது ஒன்றுமாகாது. இது விசுவாசத்தினால் நாம் பிறப்பிக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய விசுவாசத்தினால் நாம் ஜெயம் பெற வேண்டும். இந்த விசுவாசம் அன்பின் அடிப்படையில் இருக்கிறது என்று நான் சொன்னேன். அப்படின்னா என்ன? விசுவாசத்தின் கிரியை என்பது அன்பின் கிரியையாக இருக்கிறது. நாம் தேவன் மேல் அன்பு கூறுகிறவர்களாக இருப்போமானால், நாம் மெய்யாகவே தேவனை அன்பு கூறக்கூடிய தேவ ஜனமாக இருப்போமானால், நாம் தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நாம் செய்யக்கூடியவர்களாக இருப்போம். நீங்கள் எதை செய்தாலும் தேவ நாமத்தின் மகிமைக்காக செய்யுங்கள். வீண் பெருமைக்காகவோ அல்லது நம்முடைய ஈகோக்காகவோ கிரியை நடப்பிப்பது அல்ல. நாம் எதை செய்தாலும் அது தேவ நாம மகிமைக்காக நாம் செய்ய வேண்டும். விசுவாசத்தின் கிரியை தேவனுக்கு மகிமை கொண்டு வரக்கூடிய இடத்தில் இருக்கிறது. தன்னுடைய ஒரே குமாரன், அவன் மேல்தான் இவனுடைய வாழ்க்கை அஸ்திவாரப்படுத்தப்படுகிறதாக தேவன் சொன்னார். அவன்தான் ஆசீர்வாதத்தின் நிறைவு என்று யோசித்துக் கொண்டிருந்தார் ஆபிரகாம். அவனை பலியாக கொடுக்க சொன்ன இடத்திலே அவர் அந்த விசுவாசத்தினாலே அதை அவர் செய்தார். ரோமர் 4ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தின் கடைசி பகுதியில் ரோம நிருபக்காரர் சொல்லுகிறார், அவன் விசுவாசிப்பதற்கான ஏது ஒன்றுமில்லை. ஆபிரகாமுடைய சரீரம் செத்திருக்கிறது, சாராளுடைய கர்ப்பம் செத்ததா இருக்கிறது. அவன் விசுவாசிப்பதற்கான ஏது ஒன்றுமில்லாத பொழுது அவன் விசுவாசத்தில் வல்லவனாகிறான். அவன் அவிசுவாசமாக இருக்கவில்லை, அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். ஏனென்றால் அவன் தான் விசுவாசிக்கக்கூடிய தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறான். விசுவாசத்தின் கிரியையின் முதல் படி என்ன? நான் என்ன செய்ய நீ சித்தமாய் இருக்கிறீர். அதான் யோசுவா அங்க கொண்டு வர. நான் என்ன செய்ய வேண்டும்? நீ சுற்றி வர வேண்டும். இந்த கேள்வி நாம் எப்பொழுது கேட்டிருப்போம்? நாம் ஒப்பு கொடுத்து அந்த ஆவி விசுவாசத்தின் ஆராதனையிலே அந்த கேள்வியை வைக்கிறார். விசுவாசத்தின் கிரியை என்பது அவர் சொன்னதை செய்வதாக இருக்கிறது. விசுவாசத்தின் ஆராதனை நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று யோசுவா கேட்கிறார். அப்பொழுதுதான் அவர் என்ன செய்ய வேண்டும் என்ற காரியம் அங்கே சொல்லப்படுகிறது. இதை இன்னொருவர் கேட்டதாக நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். தமஸ்குக்கு போற வழியிலே சவுல் அந்த கேள்விதான் கேட்டார். நான் என்ன செய்ய நீ சித்தமாக இருக்கிறேன்? நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? நீ நேர்த்தெருவுக்கு போ, யூதாவின் வீட்டுக்கு போ, அங்கே காத்திரு. நீ என்ன செய்ய வேண்டும் என்ற கிரியின் பதில் வந்து, நீ விசுவாசத்தினால் செய்யக்கூடிய கிரியின் பதில் வந்து கொண்டு இருக்கிறது. நீ ராஜாக்களுக்கு முன்பாக நீ நிற்கக்கூடியவன். நீ இந்த கிறிஸ்துவ நிமித்தம் பல பாடுகளை பட்டு அவன் ரோமாபுரி வரைக்கும் போக வேண்டும் என்ற தேவ சித்தம் அவனுக்கு அங்கே சொல்லப்படுகிறது. ஆனால் தான் சொல்றாரு, பட்டணங்கள் தோறும் அங்கே எனக்கு பிரச்சனை இருக்குது, ஆனால் இவைகள் ஒன்றை குறித்தும் நான் கவலைப்படுகிறதில்லை. ஏனென்றால்
நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று பவுல் கொண்டு வருகிறார். அவர் விசுவாசிப்பார், அவர் விசுவாசிக்கக்கூடியவர் இன்னார் என்ற அறிவு அவருக்கு இருக்கிறது. அவருக்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த கிரியை செய்யக்கூடிய இடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். 6 நாள் சுற்றி வாங்க, 6 நாள் ஒரு முறை சுற்றி வர வேண்டும். 7வது நாள் 7 முறை சுற்றி வர வேண்டும். ஏன் தேவன் முதல் நாள் அதை செய்திருக்க முடியாதா? முதல் நாள் அந்த கிரியையை அவர் செய்திருக்க முடியாதா? ஏன் 7 நாள் அவர்கள் சுற்றி வர வேண்டும்? ஏன் 7ஆம் நாள் 7 முறை சுற்றி வர வேண்டும்? நம்முடைய விசுவாசம் கிறிஸ்துவினால் துவக்கப்படுகிறது. இந்த ரட்சிப்பை நாம் இலவசமாக பெற்றுக்கொண்டோம். இந்த ரட்சிப்பு நிறைவேற நாம் கிரியை செய்ய வேண்டும். இந்த விசுவாசம் பூரணப்படுவதற்கு நாம் காத்திருக்க வேண்டும். தேவன் கிரியை செய்வதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். நம்முடைய விசுவாசத்தை நாம் கிரியையினால் கொண்டு வர வேண்டும். தேவன் சொன்னதை நாம் நிறைவேற்ற வேண்டும். தேவன் நமக்கு ஜெயம் திரும்ப வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டும். இதைதான் நான் 3 விதமாக நான் சொன்னேன். விசுவாசத்தின் ஆராதனை, விசுவாசத்தின் கிரியை, 3வதாக விசுவாசத்தின் காத்திருப்பு. 6 நாளும் ஒரு முறை சுற்றி வந்தார்கள் இல்லையா? 6 என்ற லக்கம் அது ஒரு குறைவான பகுதியை காண்பிக்கிறதாக இருக்கிறது. 6 என்ற லக்கம் மனிதனுடைய லக்கம் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? ஞானமுள்ள மனம் கணக்கு பார்க்கட்டும், அது மனிதனுடைய லக்கத்தின்படி 666. 6 என்ற லக்கம் மனிதனுடைய லக்கத்தை குறிக்கக்கூடிய, மனிதனை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. 6 என்பது 6ஆம் நாளிலே மனிதனை தேவன் சிருஷ்டித்தார். 7 என்பது பரிபூர்ணமாக இருக்கிறது. நாம் ஏற்கனவே 7 குறித்து பல முறை பார்த்திருக்கிறோம். 7 என்ற பதம் 700 முறை வருகிறது. 7 கிறிஸ்துவின் பரிபூரணத்தை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. எபிரேயம் அறிந்தவர்கள் பென் எலோஹிம் என்று நீங்கள் எழுதினால் 7 எழுத்துக்கள் இருக்கும். 7 எழுத்துக்கள் இருக்கும். பென் எலோஹிம், தேவனுடைய குமாரன். மனிதன் குறைவுள்ளவனாக இருக்கிறான். குறைவுள்ள மனிதன் தேவனோடு தன்னை இணைத்துக் கொள்ளும் பொழுது, தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது, தேவகுமாரன் மூலமாக ஒரு பரிபூரணத்துக்கு கொண்டு வரக்கூடிய இடத்திலே அவன் இருக்கிறான். யாரு பென் எலோஹிம்? நீங்க லூக்கா 3ஆம் அதிகாரத்தின் கடைசியில பார்த்தா அங்கே சேத்து ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத்து ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன் என்று தமிழில் இருக்கும். ஆங்கிலத்தில் ஆடம் சன் ஆஃப் காட் என்று இருக்கும். மூல பாஷையிலே ஆதாம் பென் எலோஹிம் என்று இருக்கும். ஆதாம் தேவனுடைய குமாரனாக இருந்து அந்த காரியங்களை இழந்ததுனால இங்கே இயேசு கிறிஸ்து பிந்தின மனிதன், வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர், அவராலே நாம் பரிபூரணத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். 7ஆம் நாளிலே 7 முறை சுற்றி வந்தார்கள். 6 7 13. 13வது எழுத்து என்ன? எபிரேயத்தின் 13வது எழுத்து என்ன? மேம். மேமுடைய ஒவ்வொரு எபிரேய எழுத்துக்கும் ஒரு பிக்சர் இருக்குது. மேமுடைய பிக்சர் என்ன? தண்ணீர், திரளான தண்ணீர், திரள், அநேகம், திரள். அல்லது பழைய ஏற்பாட்டிலே திரளான ஜனங்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இல்லை, புதிய ஏற்பாட்டில் தான் திரளான ஜனங்கள், திரள். பழைய ஏற்பாட்டில் அங்க என்னாகும் 24 என்ன சொல்றாரு? எண்ணிலடங்காத கூட்டம் அங்கே இருக்கிறது. அந்த திரள் என்பதற்கு ஒன்றாக ஒரே மனமும் ஒரே இருதயமும் உள்ளவர்கள் ஒன்றாக்கப்படக்கூடியது சபை. நான் பழைய ஏற்பாட்டில்
ஏராளமான ஜனங்கள், ஏராளமான ஜனங்கள், மல்டிடியூட், ஏராளமான ஜனங்கள். ஏராளமான ஜனம்னு தானே இருக்கு எங்க என்னாகமத்திலையா? யாத்ராகமம் 1:7. ஏராளமான ஜனங்கள். யாத்ராகமம் 1:7 ஆங்கிலத்தில் எப்படி இருக்கு? யாத்ராகம் 1:7 ஏராளமான ஜனங்கள். ஆனா புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை கண்டு தான் அவரு மல்டிடியூடா? But the children of Israel were fruitful and increased abundantly, multiplied and grew exceedingly mighty, and the land was filled with them. Multiplied. Yeah, abundantly. அப்ப இது திரள். இந்த விசுவாசத்தின் கிரியை என்ற இடத்துக்கு நாம் வர வேண்டும். விசுவாசத்தின் கிரியை என்ன? இவர்கள் 6 நாள் 6 முறை சுற்றி வந்தார்கள். 7ஆம் நாள் 7 முறை சுற்றி வர வேண்டும். இந்த விசுவாசத்தின் கிரியை பார்த்தீங்கன்னா அது ஞானம் இல்லாதது போல இருக்கும். யுத்த புருஷர்கள் 6 நாள் சுற்றி வந்தார்கள். எரிகோவின் மதில் மேல் இருந்தவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? இவ்வளவு பெரிய கோட்டையை சுற்றி வந்தா இவங்களுக்கு ஏதாவது அடிப்படையான அறிவு இருக்கிறதா அப்படின்னு கூட நினைச்சிருப்பாங்க. பரியாசம் பண்ணியிருப்பார்கள். ஆவிக்குரிய கிரியை நாம் செய்யும் பொழுது இந்த உலகம் நம்மை பரியாசம் பண்ணும். இந்த உலகம் நமக்கு அறிவில்லாதது போல் நம்மை பார்க்கும். இயேசு கிறிஸ்துவை பரியாசம் பண்ணலையா? இயேசு கிறிஸ்துவை பரியாசம் பண்ணினார்கள். கடைசி சிலுவை பரியந்தம் அவரை பரியாசம் பண்ணினார்கள். சொந்த சகோதரரும் கூட அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. உன்னுடைய இந்த கிரியையெல்லாம் நீ அவ்வளவு பெரிய ஆளா இருந்தா எருசலேம்ல போய் பண்ணுன்னு சொல்றாங்க. அதனால கலிலேயாவிலே அவர் பல கிரியைகளை செய்ய முடியவில்லை. அப்ப உலகம் நம்மை பரியாசம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கும். உலகம் நம்மை பரியாசம் பண்ணலைன்னா தான் பிரச்சனை. நம்ம எங்கேயோ காம்ப்ரமைஸ் ஆயிட்டோம்னு அர்த்தம். இன்னொன்று, தேவனுடைய ஆலோசனைகள், தேவனுடைய வார்த்தைகள் இந்த உலகத்தில் உள்ள ஞானிகளுக்கு பைத்தியமாக தோன்றுகிறது. அது கல்வியினால் வரக்கூடியதல்ல. நாம் கற்று பேசக்கூடிய வார்த்தையினால் ஒரு பெரிய கிரியை நடந்து விடுகிறதா? அல்ல. தேவ ஆவியினால், தேவ வல்லமையினால், தேவ நாம மகிமைப்படுவதற்கு படும்படியாக தேவன் அந்த கிரியைகளை செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய காரியங்கள் உலகத்துக்கு பைத்தியமாக தான் தோன்றும். 6 நாள் சுத்தி வராங்க. எரிகோ ஜனங்கள் இவர்களை பரியாசம் பண்ணக்கூடிய இடத்தில் தான் இருந்திருப்பாங்க. சுத்தி பார்த்தா இவ யாரு? சுத்தி வந்தா இந்த கோட்டை விழுந்துருமா? இது அடிப்படையாக மனிதனுக்கு இருக்கக்கூடிய நினைவு, அறிவு. இந்த உலகத்தின் ஞானம் குப்பை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. கெட்டு போகிறவர்களுக்கு இந்த ஆலோசனை, தேவனை பற்றிய உபதேசம், சிலுவை பற்றிய உபதேசம், நம்முடைய கர்த்தருடைய காரியங்கள் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதி இருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்சத்தின் தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? உலகமானது எப்படி இருக்குது? 21 எப்படி எனில், தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. நாம் பேசக்கூடிய பேச்சுக்கள் மற்றவர்களுக்கு உலக ஞானிகளுக்கு எப்படி இருக்கிறது? பைத்தியமாக இருக்கிறது. பைத்தியமான பிரசங்கத்தினாலே தேவன் ரட்சிக்க வல்லவர் என்றால் அர்த்தம் என்ன? நான் ஏதோ படித்து பேசுகிறேன்,
என்னுடைய வார்த்தையினாலே நான் பேசுகிற உபதேசங்களினாலே ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் என்று நானும் சொல்ல இயலாது, சொல்ல முடியாது. அது உண்மை அல்ல. தேவ கிரியை, தேவனுடைய வார்த்தை கிரியை செய்ய வேண்டும். அதுதான் ஒரு மனிதனுக்குள்ளே பெரிதான ஒரு ரட்சிப்பை கொண்டு வருகிறது. குமாரனை குறித்து எழுதப்பட்ட 28ஆம் அதிகாரத்து 16ஆம் வசனத்தில் என்ன? அது ஒரு சாதாரண கல். அந்த கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன். அந்த கல் இப்பொழுது எப்படி இருக்கிறது? பரீட்சிக்கப்பட்டது, வெளியேறப்பட்டது, திட அஸ்திபாரமான கல்லாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு, தேவன் மேல் வைக்கப்பட்ட விசுவாசத்தின் கிரியைக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் வெளியேறப்பட்டவர்களாக மாற்றப்படுகிறோம். அதை கேட்காதவர்கள் என்ன ஆகிறார்கள்? அதை கேட்காதவர்கள் கெட்டு போகக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள். அதை கேட்காதவர்கள் அவர்கள் அழிவுக்கு நேராக போகிறார்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்திலே அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். 6லிருந்து வாசிங்க. அதே ஏசாயா 28:16 எழுதப்பட்டது தான் இங்கே எடுத்து பேதுரு எழுதுகிறாரு. இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சியோனிலே வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது. அப்ப யாரு வெட்கப்படுவான்? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. அவசரப்படுகிறவன் வெட்கப்படுகிறான். விசுவாசிக்கிறவன் பதறாமல் இருக்கிறான். விசுவாசத்தின் கிரியையிலே ஒரு பதற்றம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசிக்கிற உங்களுக்கு அது வெளியேறப்பெற்றது. கீழ்ப்படியாம இருக்கிற அவர்களுக்கோ வீடு கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்டது கல். அது பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் அவர்களுக்கு இடறுவதற்கு ஏதுவான கல்லாகவும் விழுகிறதுக்கு ஏதுவான கண்மலையாகவும் இருக்கிறது. விசுவாசிக்கிற நமக்கோ, கீழ்ப்படுகிற நமக்கோ, திருவசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் கண்டிப்பாக கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் விசுவாசத்தின் வெளிப்பாடு. அதுதான் விசுவாசத்தின் கிரியை. விசுவாசத்தின் கிரியை என்ன? யுத்த புருஷர்கள் 6 நாள் சுற்றி வருகிறார்கள். 7ஆம் நாள் 7 முறை சுற்றி வர வேண்டும். அந்த அதிகாரத்தில் 7 என்ற பகுதியை நாம் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். 7 முறை சுற்றி வர வேண்டும். 7ஆம் நாளிலே 7 முறை சுற்றி வர வேண்டும். அங்கே 7 எக்காலங்கள் இருக்கிறது, ஊத வேண்டும். அங்கே 7 ஆசாரியர்கள் பெட்டியோடு நடந்து போக வேண்டும். இந்த 7 என்பது 7 is a significant number. அது மிக முக்கியமான எண்ணாக இருக்கிறது. அதில் அநேக சத்தியங்கள் நிறைந்து இருக்கிறது. அது ஒரு பரிபூரணத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. விசுவாசத்தின் கிரியை மிக முக்கியமானதாக இருக்கிறது. நாம் அந்த காரியத்தை, அந்த வார்த்தையை விசுவாசிப்போமானால் அதை நாம் கிரியையிலே கொண்டு வர வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். அதுதான் மிக முக்கியம். அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்குமானால் அந்த கிரியை நம்மிலிருந்து வெளிப்படும். அந்த விசுவாசம் நமக்குள் இருக்குமானால் நாம் அந்த விசுவாசத்துக்காக காத்திருப்போம். இந்த விசுவாசத்தின் கிரியை உலகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் இல்லை. நாம் மனித அறிவோடு அதை அணுகினால் அது நமக்கு பைத்தியமாக தோன்றும். இஸ்ரவேலிலேயே யோசுவா இதை போய் சொல்லும் பொழுது எத்தனை பேர் எதிர்த்திருப்பார்கள்? எத்தனை பேர் இதற்கு எதிராக பேசியிருப்பார்கள்? இதற்கு எதிராக முறுமுறுத்தவர்களும் இருந்திருக்கலாம். அவர்களுடைய எத்தனையோ ஞானிகள் இஸ்ரவேலுக்குள்ளே இருந்தார்கள். ஐயா, நான் 6 நாள் இதை போய் ஒரு தடவை சுத்திட்டு வந்தா இது விழுந்துருமா? இது என்னங்க இது அப்படின்னு கேட்டிருக்க மாட்டாங்களா? தோணி இருக்கும்ல. 6 முறை சும்மா சுத்திட்டு வந்தா விழுந்துருமா இது? ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படியே செய்யும் பொழுது அவருடைய விசுவாசத்தின், அதை தான் எபிரேய நிருபக்காரர் எழுதுகிறார், விசுவாசத்தினாலே எரிகோவின் கோட்டை விழுந்தது. 7 முறை சுத்தி வந்ததுனால விழுந்ததுன்னு எழுதியிருக்காரா? இல்லை. 6 நாள் சுத்தி வந்து 7ஆம் நாள் தேவன் சொன்னது போல சுத்தி வந்ததுனால் விழுந்தது என்று எழுதி, விசுவாசத்தினாலே. அந்த விசுவாசத்தின் கிரியை அவர்களுக்கு அந்த ஜெயத்தை கொண்டு வந்தது.
அந்த விசுவாசத்தின் அந்த வார்த்தைகளை அவர்கள் விசுவாசித்தார்கள், அதன்படி கீழ்ப்படிந்து அதை செய்தார்கள். அதுதான் நமக்குள்ளே ஜெயத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. அதுக்கு பொறுமை அவசியமாக இருக்கிறது. அதுக்கு பொறுமை அவசியமாக இருக்கிறது. விசுவாசிக்கிறவன் பதறான் என்றால் விசுவாசம் உள்ளவன் காத்திருப்பான். யோசுவா 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசி. 14. 2ஆம் நாளிலும் பட்டணத்தை ஒரு தரம் சுற்றி வந்து பாளையத்துக்கு திரும்பினார்கள். இந்தபடி 6 நாளும் செய்தார்கள். 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். எப்படி சுத்தி வரணும்? அமைதியா சுத்தி வரணும். வாய் பேசாமல் சுற்றி வர வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளுக்கு எதிர் பேசாமல் சுற்றி வர வேண்டும். அனாவசியமான எந்த வார்த்தைகளும் நம்ம வாயில் வராதபடி அமைதியாக நாம் சுற்றி வர வேண்டும். தேவன் தம்முடைய வார்த்தையினால் சகலத்தையும் சிருஷ்டித்தாரே, அவருடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை நமக்குள்ளே தந்திருக்கிறார். அவர் ஆதாமுக்குள் ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானான் என்றால் ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானான். இன்னொரு பக்கத்தில் பார்த்தால் ஜீவன் உள்ள அவருடைய வார்த்தையை உள்ளே அனுப்பினார், அவன் நிறைவுள்ளவனாக மாறினான். அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே நிறைவை கொண்டு வருகிறது. அவருடைய வார்த்தை நமக்குள்ளே விசுவாசத்தை துவக்குகிறது. வார்த்தையாகிய தேவன் நம்ம விசுவாசத்தை துவக்கினவர், அதை முடிக்க வல்லவராக இருக்கிறார். 6 நாளும் அமைதியா சுற்றி வர வேண்டும். 6:10 வாசி. யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தான். இந்த விசுவாசத்தின் கிரியின் இன்னொரு பக்கம் அமைதியாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தைகளுக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த முழு ஒப்பு கொடுத்தல் எங்க தெரியும்? அந்த கிரியிலே தெரியும். அந்த கிரியை என்ன? அவருடைய வார்த்தைகளை முற்றிலுமாக நிறைவேற்றுவது. அதன் அடுத்தபடி என்ன? அமைதியாக காத்திருப்பது. அமைதியாக காத்திருப்பது. நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் நம்மை உருவாக்கும்படியாக வருகிறது. இஸ்ரவேலரை வனாந்தரத்திலே அவர் வழிநடத்தின பாதைகள் அவர்களை உருவாக்கும்படியாக. அவர்கள் வனாந்தரத்திலே உருவாக்கப்பட்டால்தான் சுதந்திரத்திலே அவர்கள் வாழுவதற்கு ஏதுவானவர்களாக மாற்றப்பட முடியும். அவர்கள் யுத்த புருஷராக மாற்றப்பட்டார்கள், பராக்கிரமசாலிகளாக மாற்றப்பட்டார்கள். ஆனாலும் அவர்கள் தங்கள் அறிவை சார்ந்திருக்க கூடாது. தேவன் சொன்ன காரியங்கள் வித்தியாசமானவைகள். அது மனித முயற்சிகளால் மனித அறிவினால் ஏற்றுக்கொள்ள முடியாதவைகள். பெட்டியை சுமக்கிற ஆசாரியருடைய கால் பட்டவுடனே யோர்தான் அங்கே 2ஆக பிளந்து விடும் என்று சொல்லுகிறார். பிரவாகித்து வரக்கூடிய யோர்தான் பிரிந்தது. நீங்க சும்மா சுத்தி வந்து தேவனை துதிக்கிற துதியினால் இந்த கோட்டை விழுந்து விடும் என்று சொல்லுகிறார். அதை விசுவாசித்தார்கள், அதை கிரியையிலே கொண்டு வந்தார்கள். 6 நாளும் தங்கள் அறிவை இதில் உபயோகப்படுத்தாதபடிக்கு 6 நாளும் தேவன் சொன்ன வார்த்தையின்படியே, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மனிதனுடைய கட்டளையின்படியே அவர்கள் 6 நாள் பொறுமையாக சுத்தி வந்தார்கள். உலகம் அவர்களை பரியாசம் பண்ணினது. ஆனால் அவருடைய விசுவாசம் அவர்கள் பொறுமையோடே காத்திருந்தார்கள் என்பதற்கு கொண்டு வந்தது அவர்களை. ஒரு காத்திருப்பு, வெகு நாளாய் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று ஞானி சொல்லுகிறார்.
வெகு நாள் காத்திருப்பு. காத்திருப்பு என்றால் நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தருக்காக பொறுமையோட காத்திருங்கள் என்பதெல்லாம் சும்மா வார்த்தைகள் அல்ல. நாம் அமைதியாக இருப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. பொறுமையோட காத்திருப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. நமக்கு எதிரடையான சூழ்நிலைகள் வரும் பொழுது நாம் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்வது என்பது that is called maturity. அது ஒரு வளர்ச்சி. வளர்ச்சி இல்லாதவர்கள் உடனே தங்களுடைய தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்கிறவர்கள் வளர்ச்சியற்றவர்கள். ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது நாம் சகித்து பொறுமையோட போவதாக இருக்கிறது. அதான் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்தில் வந்து என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன? 2 மாட்டு வண்டி, அதுல ஒரு பக்கத்தில் நம்முடைய கர்த்தர் இருக்கிறார், மறுநுகத்தை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அப்படின்னா என்ன? அவரோடு சேர்ந்து நடப்பது. என்னிடத்தில் வந்து என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன? அவரோட சேர்ந்து நடப்பது, அவரிடத்தில் கற்றுக்கொள்வது. என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும். ஏனென்றால் நடத்தி செல்கிறவர் அவர் நம்மோடு இருக்கிறார். தடைகளை நீக்குகிறவர் நமக்கு முன்பாக போகிறார். ஜெயத்தை கொடுக்கிறவர் நம்மோட இருக்கிறார். அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. அவரை நாம் விசுவாசிக்கக்கூடிய இடத்தில் ஜெயம் இருக்கிறது. நாம் அவருக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய இடத்தில் தான் மெய்யான ஆராதனை இருக்கிறது. நாம் அவருடைய கிரியையை நடப்பிக்கக்கூடிய இடத்திலே நம்முடைய கிரியைகளை, நம்முடைய வார்த்தைகளை, நம்முடைய காரியங்களை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை காணக்கூடிய இடத்திலே ஒரு வளர்ச்சி நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் பொறுமையோடு அவர் நமக்கு ஜெயம் தரும் வரைக்கும் காத்திருக்க வேண்டும். நம்முடைய அறிவை கொண்டோ, உலக ஞானத்தை கொண்டோ, நம்முடைய பலத்தை கொண்டோ, நம்முடைய முயற்சியை கொண்டோ நம்மால் ஒன்றும் ஆகாது. எங்களால் ஏதாகலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கும் நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். எங்கள் பலத்துக்கு மிஞ்சிய அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கிறோம். ஏனென்றால் அவர் எங்களை நேற்று தப்புவித்தவர், இன்று தப்புவித்தவர், நாளைக்கும் எங்களை தப்புவிக்க வல்லவராக அவர் இருக்கிறார். புதிய ஏற்பாட்டின் ஊழியர்களாகும்படி எங்களுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. எங்களை தகுதிப்படுத்துகிறவர் தேவனே என்று கொண்டு வருகிறார் 3ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 3. இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளிலே நம்முடைய விசுவாசம் எப்படி கிரியை செய்கிறது? ஒரு விசுவாசத்தின் ஆராதனை நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அது முற்றிலுமாக நம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுப்பதாக இருக்கிறது. ஒரு விசுவாசத்தின் கிரியை நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அது நம்முடைய ஞானத்தை, நம்முடைய அறிவை, நம்முடைய புரிதலை தாண்டி தேவனுடைய வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிவதாக இருக்கிறது. அதுக்கு பின்பாக ஒரு விசுவாசத்தின் காத்திருப்பு அவசியமாக இருக்கிறது. நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் ஏற்ற காலத்தில் செய்ய வல்லவரும் நல்லவருமாக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். முற்றிலுமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் பொறுப்பேற்று வழி நடத்தட்டும். நம்முடைய சுயத்தை முற்றிலுமாக அளிப்போம். நம்முடைய விசுவாசத்தை தேவன் இன்னும் வர்த்திக்க செய்யட்டும். நம்முடைய விசுவாச குறைவுகள் நீக்கப்படட்டும். தேவன் நமக்காக கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவருடைய பாதத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். அவருக்கு நாம் காத்திருப்போம். அவருக்கு நாம் முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம். அவர் சொன்னபடியே கிரியை நடப்பிப்போம். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம்.